இந்த வருஷம் எய்க்மா 2025ன்னு சொல்லிட்டு ஒரு பைக்கருக்கு உண்டான ஈவெண்ட், அதாவது பைக்கு புதுசாக இந்த உலக லெவலில் லான்ச் பண்ணுற பைக் எல்லாத்தையுமே அந்த இடத்துல வச்சு லான்ச் பண்ணுவாங்க. அதில் நம்ம இந்தியன் கம்பெனிஸு பங்கெடுத்து அவங்களுடைய புது அப்கமிங் பைக் எல்லாமே ரிவீல் பண்ணாங்க. ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணுற பைக்கையும் கொஞ்சம் மாடலை மாற்றி கொஞ்சம் போட்டு அதையுமே அதில் ரிவீல் பண்ணாங்க. அதில் நம்மளுடைய டிவிஎஸ்லேருந்து ராயல் என்ஃபீல்டு, ஹீரோ, சுசுகி, நம்ம ஹோண்டா, அதுக்கப்புறம் பிஎஸ்ஏ, இதெல்லாமே அங்கே வண்டியை லான்ச் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இத்தனை பைக்காக இனிமேல் வரப்போகுது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இனிமேல் ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷமாகவே வந்து நிறைய புது புது பைக்கு, அட்வென்ச்சர் பைக்கோ சரி, நார்மல் ஸ்போர்ட்ஸ் பைக்கோ சரி, கம்ப்யூட்டர் பைக்கோ சரி, எல்லாமே வரப்போகுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பைக்ஸுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த எய்க்மா 2025ல் கிட்டத்தட்ட 25 பைக்குகளுக்கு மேலே நம்ம இந்தியன் மோட்டார் சைக்கிள்ஸ், இந்தியாவில் தயாரிக்கப்படுற மோட்டார் சைக்கிள்ஸோடைய பைக் எல்லாமே அங்கே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்டை நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான்லாம் வந்து ஒரு வாரமாக எனக்கு வந்து ஒரு தீபாவளி மனநிலை தான். அவ்வளோ பைக்ஸை, ஒவ்வொரு பைக்குடைய ஒவ்வொரு விஷயத்தெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டே இருந்தேன். இது ஒரு ஆர்வம் தான். நம்ம எல்லா பைக்கும் வாங்க போகிறதில்ல. பட் நம்ம வாங்க போகிற பைக்குக்கு முன்னாடி காம்படிட்டராக இருக்க போகிறவங்க யார், அந்த பைக்குகளில் என்னென்ன அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம பைக்கில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். ரெண்டாவது, நானும் இப்போ பைக் இல்லாமல் இருக்கேன். அடுத்ததாக புதுசாக ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் பைக்கு, ஒரு என்னோட பட்ஜெட்டில், என்னோட கிலோமீட்டரில், எனக்கு பக்கத்தில் இருக்க சர்வீஸ்லாம் இருக்கிற மாதிரி ஏதாவது பைக் இருக்குதான்னு தேடும்போது தான் இந்த விஷயம்லாம் நமக்கு கேதர் ஆச்சு. ஏன் இதை நம்ம வந்து நம்ம மட்டுமே வச்சுக்கணும், நம்ம வந்து நம்மளுடைய கேஆர்எஃப்க்கும் நம்ம அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் இந்த எய்க்மா 2025ல் நம்ம இந்தியன் மோட்டார் சைக்கிள் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் வேர்ல்டில் நிறைய பைக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பைக்கை பற்றின டீட்டெயில்ஸு, அது எவ்வளோ சிசி, அது என்ன மாதிரியான ஃபெசிலிட்டியில் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். EICMA 2025 is just around the corner. The world's largest motorcycle show is always a prime stage for major manufacturers to showcase their best innovations. ஃபஸ்ட்டு நம்ம ராயல் என்ஃபீல்டுக்கு வருவோம். ராயல் என்ஃபீல்டு என்னடா புதுசாக பைக் எதுவும் விட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக விட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பைக்கை கொண்டு போய் விட்டாங்க. அது என்ன பைக்குனா ஹிமாலயன் 750. அதை வந்து என்ன சொல்கிறது, ஆராய்ச்சி நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பைக்கை நிறுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பைக், அதாவது பைக் நிறைய லான்ச் பண்ணாங்க. நம்ம டிவிஎஸும் சரி, ராயல் என்ஃபீல்டும் சரி, ஹோண்டாவும் சரி, எல்லாருமே பைக் நிறைய லான்ச் பண்ணாங்க. பட் பைக் மேலே எனக்கு அந்தளவுக்கு பிரியம் கிடையாது. ஆனால் ஒரு காலம் வரும், பைக் தான் உலகம் முழுக்க இருக்க போகுது, அது வேறு விஷயம். நம்மளை அப்படியே மரபணு மாற்றம் பண்ணுற மாதிரி மரபணு மாற்றம் மோட்டார்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போது பேசும்போது நம்ம அப்போ பேசிக்கணும். இப்போ நம்ம ரியல் மேன்லியான ஒரு இன்ஜின் இருக்கிற பைக்கை தான் நம்ம பேச போகிறோம். அதில் ராயல் என்ஃபீல்டும் வந்து பார்த்திங்கன்னா பைக்கும் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு புது பைக்கை லான்ச் பண்ணாங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியாது. அது வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டுடைய புல்லட் 650 அப்படின்னு சொல்லிட்டு. புல்லட் 650 அப்படிங்கிறது நீங்கள் எப்படி புல்லட் பைக்கு 350ல் வச்சுருக்கீங்களோ அதே மாடலை அப்படியே அப்கிரேட் பண்ணி அதில் 650cc இன்ஜினை தூக்கி வச்சுட்டு அந்த ஒரு மாடலை வெளியிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. உண்மையில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக இந்த ராயல் என்ஃபீல்டுடைய புல்லட் 350 எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கிளாசிக் 350ன்னு விட்டாங்க. பட் அது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை. எனக்கு அப்படி அதோட ஸ்டைல் எல்லாமே எனக்கு பிடிக்கல. பட் ஆனால் இப்போ புல்லட் 350 வந்து அதோடைய அந்த பிளாக் கலர் தீமில் அப்படி அழகாக இருக்குது. அந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஆஸ் யூஷுவல் நம்ம 650cc பற்றி தெரியும் உங்களுக்கு. 47 HP பவரும் 52.3 Nm டார்க்கையும் கொடுக்கும். புல்லட் வந்து பார்த்திங்கன்னா 2 கலரில் வந்துருக்குது. அதாவது 2 கலர் கொடுத்துருக்காங்க. அந்த கலர் எல்லாமே ரெண்டுமே வந்து ஈக்குவலாக கிட்டத்தட்ட அப்படி இருந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் ரொம்ப பெரிய வித்தியாசமான ஒரு இது கிடையாது. நம்ம ஹிமாலயன் இருக்கு இல்லையா, ஹிமாலயனை ஃபுல்லாக ஒரு ரேலி பைக் மாதிரி மாற்றி, ரேலி எடிஷனாக மாற்றி, கிராஸ் போக்ஸ் வீல்ஸ் போட்டு அதை மனா அப்படின்னு சொல்கிற ஒரு வண்டியாக விட்டுருக்காங்க. மனா, அதாவது ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் மனா அப்படின்னு சொல்லிட்டு விட்ருக்காங்க. அதில் கிராஸ் போக்ஸ் வீல்ஸ்லாம் இருக்குது.
அப்போ நிறைய பேர் வந்து ஃபோக் வீல் வந்து எனக்கு வந்து நிறைய ஆஃப் ரோட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த பைக்கை பியூர்லி ஆஃப் ரோடுக்காக விட்டுருக்காங்க. அதனால வந்து கிராஸ் பாக்ஸ் வீல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஆஸ் யூஷுவல் நீங்கள் நல்லாவே ஆஃப் ரோடு ஹெவியாக பண்ணலாம், பெரிய பெரிய ப்ரீமியம் பைக்ஸில் இருக்கிற மாதிரி. ஸோ அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டாங்கிற மாதிரி ஒரு பைக்கை விட்டுருக்காங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. கலர் வந்து சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இந்த மனா பிளாக் வேரியண்ட்டு ஸ்டெல்த்தி பிளாக்ல இந்த கலர் வேவை ரொம்ப அழகாக ஒயிட் கலர் டிசைன் கொடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த கலரே வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ கேமட் வெயிட் கலர் அப்படின்னு சொல்லி அந்த கலரை மென்ஷன் பண்ணுறாங்க. பட் இன்ஜினில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அதே 450cc தான். டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பைக்ஸுக்கு வருவோம். ஹீரோ வந்து 2-3 அப்டேட் பண்ணாங்க. அவங்களும் தங்களுடைய இருப்பை அங்கே வந்து காட்டினாங்க. இன்றைக்கி வந்து வேர்ல்டுலே நம்பர் 1 டூ வீலர் செல்லிங்கில் ஹீரோ நம்பர் 1ல் இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? நம்ம இந்திய கம்பெனி ஹீரோ வந்து வேர்ல்டுலே டூ வீலர் செல்லிங்கில் நம்பர் 1ல் இருக்காங்க. அவங்களுடைய பைக்காக வந்து 440cc ஒரு பைக்கை விட்டுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹங்குக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருந்திருப்பீங்க. முன்னாடி வந்து ஒரு 10-15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஹங்குன்னு ஒரு பைக்கு வந்து 150cc இருந்துச்சு. ஸோ சூப்பரான வண்டி. அந்த ஹங்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். நல்ல ப்ராடான டயர்ஸு, ஹேண்டில் பார், வண்டி ஒரு பல்ஜியாக இருக்கும். அந்த பைக்கு வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த நேமை வந்து 440SX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் விட்டுருக்காங்க. ஸோ இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேவரிக்கை நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஹீரோ மேவரிக் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதை பார்த்த மாதிரி தான் இருக்குது. சைலன்சர் எல்லாமே கொஞ்சம் மேலே ஏற்றி அது கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. கலர் தீம்லேயும் ஓரளவு அப்படியே கொஞ்சம் மாற்றிருக்காங்க. மற்றபடி ஹெட்லைட் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. மற்றபடி இப்போ நீங்கள் சீட்டுக்கு கீழேயோ இல்லை டேங்கோ சீட்டோ எதுவுமே வந்து வித்தியாசமாக தெரியல. மேவரிக்கை பார்த்த மாதிரி தான் இருக்குது. மேவரிக்கோட சேல்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ மேவரிக்கை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க ஹீரோ கம்பெனியில். இந்தியாவில் வந்து ஹார்லி டேவிட்சன் ஹீரோவோட பேரில் தான் வருது. ஆனாலும் ஹார்லி டேவிட்சன் 440X இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் மேவரிக்கு வந்து அந்தளவுக்கு சேல் இல்லைன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அது ஹங்க் 440SX வருது. ஒருவேளை அந்த பேர்னால ஓரளவு சேல்ஸ் கூடும்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. அப்படி நினச்சா அவங்களுடைய நினப்பு நல்லதாக நடக்கட்டும். இந்த ஹங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓவர்சீஸில் போகும்போது டெலஸ்கோப்பிக் இல்லாமல் அது வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ், அதுவும் கோல்டன் கலரில் கொடுத்து கொஞ்சம் மாசிவான லுக்கில் கொடுக்குறாங்க வெளிநாடுகளுக்கு. பட் ஸ்டாண்டர்ட் லுக்குன்னு ஒன்று இருக்குது. அதுதான் இந்தியாவில் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவங்க தான் கொடுக்க முடியும். ஏன்னா லோயஸ்ட் 440cc பார்த்தீங்கன்னா செக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது வந்து இப்போ டெலஸ்கோப்பிக் ஃபோக்ஸில் ஸ்டாண்டர்டான ஒரு லுக்கில் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய ஒரு லுக் வைஸில் நம்ம அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ஹங்க் 440 பார்த்தீங்கன்னா அதே தான் பழைய மேவரிக் 440ல் என்ன பவரோ அதே தான் இருக்குது. மேக்ஸிமம் 27 PS பவரை கொடுக்குது. 6000 RPMல கொடுக்குது. அது ஒரு பெரிய விஷயம். அதேமாரி வந்து 36 Nm டார்க்கை கொடுக்குது 4000 RPMல. 13 லிட்டர் டேங்க்கு வச்சுருக்கிறாங்க. 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிக் வச்சுருக்கிற மாடல் ஒன்று, அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வச்சுருக்கிற மாடல் ஒன்று, 2 மாடலாக விட்டுட்ருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவிஎஸோடைய ஒரு பைக்கை பார்க்க போகிறோம். டிவிஎஸோட ஒரு பைக்கில் 2 பைக்கை பார்க்க போகிறோம். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கில் பயங்கர டாப் ஸ்பீடு கொண்ட ஒரு பைக்கை வந்து டிவிஎஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா டிவிஎஸில் அட்லஸ் GT அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி இருக்குது. அது அட்வென்ச்சர் மாடல். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் போட்டிருக்காங்க. என்ன எல்லோரும் குழம்புறிய? இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. டிவிஎஸ் வந்து ஒரு நார்டன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஓனிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அது டிவிஎஸ் வந்து அந்த நார்டன் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து அவங்க விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த பிராண்டில் வர்ற பைக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்லஸ் டூரர், அப்புறம் மேன் எக்ஸ் அப்படிங்கிற பைக்ஸ்லாம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பைக்ஸ் எல்லாமே வந்து ஒரு அட்டகாசமாக டோட்டலி டிஃப்ரெண்ட் லுக்கிங்கில் இருக்குது. யூரோப்பியன் மாடல் இது ஆக்சுவலி. இப்போ நம்ம வந்து கொரியன் மாடலோ, ஜாப்பனீஸ் மாடலோ, இந்தியன், இந்தோனேஷியா இந்த மாதிரி மாடல் இல்லாமல் இது டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யூரோப்பியன் மாடலில் வருது. இது வரைக்குமே வந்து நார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கான பைக்ஸு அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ முறையாக இவங்க டிவிஎஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய R&D பண்ணி இந்த மாதிரி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு வண்டியை விட்டுருக்காங்க. நமக்கு வந்து பிடிச்சது பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர். அதில் அட்வென்ச்சர் டூரரில் வந்திருக்கிற பைக் தான் அட்லஸ் அண்ட் அட்லஸ் GT அப்படின்னு சொல்லிட்டு 2 மாடல். இந்த பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அதை இந்தியாவில் தான் மேக் பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி என்னன்னு தெரியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் நமக்கு இந்த நார்டன் பைக்ஸோடைய பைக்ஸ் எல்லாம் நம்ம கைக்கு வந்துடும். இந்த பைக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் பைக் தான் சொல்லணும். அட்வென்ச்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 585cc கொடுக்குறாங்க பைக்கை. அதிகபட்சம் 70 ஹார்ஸ் பவர் கொடுக்குதுங்க வண்டி. சரியான ஒரு டூரிங், நல்ல பல்ஜியான வண்டியாக இருக்குது. 210 கிலோ வெயிட் அதோடைய கர்பு வெயிட் இருக்குது.
அதுக்கு மேலே நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணி நம்ம ஏரியாவுக்கு வந்து லக்கேஜை வச்சு அப்போ பார்த்தீங்கன்னா 250 கிலோ ரேஞ்சில் போயிடும் வண்டி. நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். டயர் கியர்லாம் நல்லா பெருசாக தான் இருக்குது. இந்த லைனப் பைக்கில் வந்து அதிகபட்ச டார்க் உள்ள பைக்காக இதை நம்ம கிளைம் பண்ணுறாங்க. இந்த பைக்கு போட்டி போடுற செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெர்சிஸ் 650க்கும் நம்மளுடைய சுசுகி விஸ்டாம் 650க்கும் போட்டி போடுது. இருந்தாலும் இது தனியாக ஒரு 70 பிஹெச்பி பவர் அப்படிங்கும்போது கொஞ்சம் செம ஷார்ப்பாகவே இருக்குல்ல. இதில் டிவிஎஸ் இதோடைய ஓனிங்காக இருக்கிறதுனால இதில் ஒரு பெரிய ஒரு கூத்து நடந்திருக்குது. எப்படின்னா நார்டனுடைய ஃப்ரேமும் நம்ம BMW F450 GS உடைய ஃப்ரேமும் ஒன்று. ஏன்னா அவங்க அதுக்குள்ளே கொலாபரேட் பண்ணி இகடா பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து அதனுடைய சேஸை வந்து அவங்க எல்லாம் ஏற்றிடுறாங்க. கண்டிப்பாக இந்த நார்டனில் நம்ம வந்து மேன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கை பற்றி பேசியே ஆகணுங்க. 204 PS பவரில் ஒரு அட்டகாசமான பைக்காக கொடுத்துருக்குறாங்க நார்டனில். பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் பைக்கு. பட் ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான இருக்காமல் ஒரு சில்வர் மேட்டிக்கில் அவங்க வந்து ஒரு தனி லுக் வைஸில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ஒரு டாப் பவர் கொடுக்குற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்டன் தான் சொல்லணும். சூப்பர் பைக் கேட்டகரியில் வர்ற இந்த பைக்கு 1200 சிசியில் V4 மாடலில் வருது பார்த்தீங்கன்னா. இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் அண்ட் ஷார்ப் லுக்கில் பயங்கர நம்மளை அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி இருக்குது. கம்ப்ளீட்டாக இதோட பாடி ஒர்க்கு பூராவே கார்பன் ஃபைபரில் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கு அதுவும் சூப்பர் பைக் அப்படிங்கும்போது அதில் இருந்தால் அதோடைய வெயிட்டு அதோடைய ஏரோடைனமிக்லாம் நல்லாவே இருக்கும்னு தெரியும் நமக்கு. டிவிஎஸ் வந்து நார்டன் பைக்கை 2020 ஓனிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பைக்குடைய பிராண்டையே டோட்டலாகவே மாற்றுற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு பிரிட்டிஷ் பேஸ்டு கம்பெனியாக இருந்தாலும் நம்ம இந்தியன் மென்டாலிட்டிக்கு சுத்தமாக வராத அளவுக்கு அவங்க இன்னுமே அது ரெண்டையுமே சேர்த்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டை பிடிக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய ஒர்க்கு போய்கிட்டே இருக்குது. அந்த ஒர்க்குடைய அந்த ரிசல்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சூப்பர் பைக்குகள்லாம் வர்றதுக்கும் அட்வென்ச்சர் டூரரிங்கெல்லாம் வேர்ல்டு லெவல் கிளாஸில் வர்றதுக்கும் வாய்ப்பாக இருக்குது. ஹீரோவில் இன்னொரு பைக்குமே அங்கே லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 210. எக்ஸ்பல்ஸ் 210 தாங்க, நீங்கள் நினைக்கிற ஷாக்கிங்லாம் கிடையாது. எக்ஸ்பல்ஸ் 210 ரேலி எடிஷன். இப்போ எக்ஸ்பல்ஸ் 204 வால்வில் வந்து ஒரு ரேலி எடிஷன் போட்டிருந்தாங்க. ரெட் அண்ட் ஒயிட்டில் அழகாக அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த சைலன்ஸ்லாம் தூக்கி சீட்டுக்கு கீழே வச்சு அப்படி ஒரு அட்டகாசமான ஒரு பைக்கு. நல்ல ஹைட்டாக கிரவுண்ட் கிளியரன்ஸு ஹீட் ஹைட் எல்லாமே ரொம்ப ஹைட்டாக வச்சு போட்டிருந்தாங்க. நான் கூட வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வண்டியை எக்ஸ்பல்ஸ் 210க்கு ரேலி எடிஷனாக போட்டிருந்தாங்க. அந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்துச்சு. இப்போ நம்ம எக்ஸ்பல்ஸ் 210 மாதிரி தான், அதே தான், சேம் இன்ஜினு சேம் டேங்க்கு எல்லாமே. பட் சீட்டு மட்டும் நல்ல வைடாக அந்த ஒரு டேங்க்லேருந்து பின்னாடி வரைக்கும் அப்படியே நீளமாக வர்ற மாதிரி ஒரு ரேலி எடிஷன். அந்த டயர் அதுவுமே எல்லாமே வந்து ரேலிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரேலிங்கிறதுக்காக ஒரு அந்த ஸ்டிக்கரிங்கில் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ரெட் அண்டு ஒயிட் கலரில் ரேலிங்கிற அந்த ஒரு சைனுகின்னு எல்லாமே இருந்து எக்ஸ்பல்ஸு 1ஆம் நம்பர் ஸ்டிக்கர் போட்டு ஜம்முன்னு அப்படி இருந்துச்சுங்க. ஸோ நகல் கார்டு எல்லாமே அதில் ப்ரொவைட் ஆகிடுது. இந்த எடிஷன் வந்து இன்னுமே வந்து இந்தியாவுக்கு வரல. சப்போஸ் சீக்கிரமே வந்துடும். ஸோ அதனால தான் அது அங்கே வந்து அவங்களை டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 210 விட இந்த மாதிரி ரேலி எடிஷன் பிடிக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கூடிய சீக்கிரமே ஹீரோ கொண்டு வந்து தந்துடும். நம்ம இந்தியன் மோட்டார் சைக்கிளில் அடுத்த லைனில் இருக்கிறது சுசுகியோட பைக்ஸ் எல்லாமே நமக்கு பற்றி தெரியும். சுசுகியில் வந்து விஸ்டாம் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு செக்மெண்ட். ஸோ அந்த செக்மெண்ட்டில் நமக்கு 250 ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் இருந்து நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 650. நிறைய பேர் 650க்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. சுசுகியோட 650 விஸ்டாமுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ரிலேபிளான வண்டி. நான் மலேசியாவில் அதை வச்சு ஓட்டினேன். ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அது, சூப்பராக. ஸோ அந்த ஒரு பைக்கை இப்போது டோட்டலாகவே அதாவது கிராஸ் ஓவர் பண்ணி டோட்டலாகவே மாற்றிட்டாங்க. செம்ம ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 1000 சிசிக்கும் 300 சிசிக்கும் இடையில ஒரு 650 சிசியில் ஒரு அட்டகாசமான ஒரு டூரிங் பைக்காக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சுசுகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டான ஒரு புது டிசைனில் புது கலர் தீமில் அவ்வளோ அழகாக சுசுகி இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சுசுகி SV TGX அப்படிங்கிற ஒரு மாடல். அதாவது சுசுகியோடைய விஸ்டாம் தான் அது. விஸ்டாமை அப்படியே டோட்டலாக ஃபேஸ்லிஃப்ட் பண்ணல, ஃபேஸ்லிஃப்ட்டில் டோட்டலாகவே மாற்றியாச்சு. ஒரு கிராஸ் ஓவர் கண்ட்ரி கொண்டு போகிற வண்டி மாதிரி அழகாக மாற்றி அதோடைய ஸ்டைலை கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த வி டிவின் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வருது. அதாவது வி ஷேப்பில் இருக்கிற ஒரு ட்வின் சிலிண்டர் இன்ஜினு. ஸோ இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 73 PS பவரை கொடுக்குது. 64 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. வெயிட்னு பார்த்தீங்கன்னா 211 kgs. அதாவது வெயிட் நார்மல் வெயிட்டே வந்து 211 கிலோ வந்துடுது. ஸோ கிராஸ் ஓவர் பைக்னாலே அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. 211 கிலோ வெயிட்டு. 795 mm தான்
சீட் ஹைட் இருக்கு, அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இந்த பைக்கை வந்து நார்மலாக எல்லாருமே ஓட்டுற மாதிரி 795 mm சீட் ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய BMW 450 GS கூட 835 mm இருக்குது. ஸோ ஆனால் இது 795 mmல சீட் ஹைட் கொடுத்துட்றாங்க. பிரகாசமான டூரிங் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருக்குதுங்க. இந்த பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் ஆப்ஷனில் வருது. ஒன்று ஒயிட்டு, ஒன்று ப்ளூ, ஒன்று வந்து பிளாக் அப்படிங்கிற கான்செப்டில். ஸோ இந்த 3 கலருமே 3 விதமாக பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. ஒருவேளை இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு சேல்ஸில் நல்ல ஒரு டார்கெட்டை கொடுக்கும். இப்போ ஹோண்டா டிரான்ஸ்ஆப் 750 இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு காம்படிட்டராகவே இருக்கும். ஏன்னா 73 PS பவர் வந்துருது. ஸோ அதுவே நல்ல ஒரு பவர் தான். அதே மாதிரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரில்லா 457 அவங்களும் தங்க பங்குக்கு ஒரு 2 பைக்கை அங்கே லான்ச் பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இருக்கிற 457 ஆப்ரிலா 457 உடைய ஸ்போர்ட்ஸ் பைக்கு, அதுவும் மோட்டோ ஜிபிக்கு ஏற்ற மாதிரி அந்த லுக் வைஸில் போட்டிருக்காங்க. அவங்களுமே வந்து மோட்டோ ஜிபியில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோட்டோ ஜிபியில் உள்ள அதே கலர் ஆப்ஷனை நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த கலர் ஆப்ஷனில் ஒரு 2 கலர் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அவங்களோட யூனிக் கலர்லையுமே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மோட்டோ ஜிபியில் அவங்க என்ன மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மோட்டோ ஜிபியில் ஸ்டிக்கரிங் பண்ணுறாங்களோ அது எல்லாமே ஆப்ஷனலாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹோண்டாவில் நல்லா பெரிய ஆப்ஷன்ஸ் வருமா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பெரிய ஆப்ஷன்ஸ், அதாவது நம்ம நார்மலாக இந்தியன்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய ஆப்ஷன்ஸ் இல்லை. பட் குளோபலாக வந்து அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவோடைய CB1000 அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரிங்ஸ் பைக்காகவும் ஒன்று கொடுத்துருக்காங்க, ADVயாகவும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா 1000 cc நமக்கு ஹோண்டாவில் நிறைய பைக் இருந்தாலும் ஸோ இப்போ இது வந்து CBயும் ஒரு பைக்காக வந்திருக்கு. அப்படிங்கும்போது மார்க்கெட்டில் அது ஒரு வெல்கமிங்காக இருக்குது. ஸோ நமக்கு இந்தியன், அதாவது நம்மளுடைய அட்வென்ச்சர் ரைடுக்கு ஏற்ற மாதிரி அது பட்ஜெட் வைஸ்லேயும் நமக்கு அஃபோர்டபுளாக இருக்காது. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக் லெஜெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாவா, SD, BSA இந்த 3 ஒரே ஷோரூமில் வச்சுக்கிட்டு கிளாசிக் லெஜெண்ட்ஸ்னு ஒன்று மஹிந்திராவுடைய ஓனர்ஷிப்பில், அதாவது அதிகபட்ச ஷேரில் ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, அதில் தான் நானும் வந்து SD அட்வென்ச்சர் பைக்கை வாங்கியிருந்தேன். அந்த SD அட்வென்ச்சர் பைக்கை அப்படியே அப்டேட் பண்ணி இப்போ நல்லா அழகாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ டிசைன் வைஸ்லையுமே SD அட்வென்ச்சர் நல்லா இருக்குது. பட் எய்க்மாவில் SD அட்வென்ச்சர் லான்ச் ஆச்சுன்னா அப்படி ஒன்றும் லான்ச் ஆகலை. அது பற்றின SDA பைக்கை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஆனால் ஜாவா பைக்கு ஒன்றுமே வந்து அப்டேட்டில் இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் எல்லோ கலரில் அப்படி மஞ்சக்காட்டு மைனாவாக ஒரு வண்டி இருந்துச்சு. அது என்ன வண்டி அப்படின்னாச்சுன்னா நம்ம தண்டர் போல்ட் அப்படின்னு சொல்லி BSAவில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அட்வென்ச்சர் பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது சைடில் இருந்தோ முன்னாடி இருந்தோ பார்க்கும்போது அப்படியே நம்மளுடைய SD அட்வென்ச்சரை ஞாபகப்படுத்துது. ஏன்னா அதோடைய ப்ரொஃபைல் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஃப்ரண்ட் ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2025 லான்ச் ஆன SD அட்வென்ச்சரை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஹெட் வந்து அப்படியே SD அட்வென்ச்சர்ல தான் இருக்குது. ஆனால் அந்த பைக் வந்து அதோடைய நீளம், அகலம், உயரம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து SD அட்வென்ச்சரை ஞாபகப்படுத்தினாலும் அது ஒரே ஓனர்ஷிப்ல ஒரே தாய் வீட்டு பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால நம்ம அதை மன்னிச்சு விட்டுறலாம். அதோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 334 cc இன்ஜின்ல தான் கொடுக்குறாங்க. சேம் இன்ஜின், சேம் பவர். பட் ஆனால் இன்ஜினோட டிசைன் பாடி தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. டிஸ்பிளே வந்து டோட்டலாகவே வித்தியாசமா இருக்குங்க. டிஸ்பிளே சூப்பர் அழகா இருக்குன்னு தான் நான் சொல்வேன். இந்த BSAவோட தண்டர் போல்ட் சைடு ப்ரொஃபைலில் பார்த்தா இன்னொரு பைக்கையும் ஞாபகப்படுத்துட்டு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி வந்து கமெண்ட் பண்ண யாருக்கும் தெரியல அப்படின்னா நானே சொல்லிடுறேன். KTM 390 அட்வென்ச்சர் இந்த 2025 லான்ச் ஆச்சுல, ஸோ அதே பைக்கை சைடு ப்ரொஃபைலில் ஞாபகப்படுத்துது. அதனால யாரையும் குறை சொல்ல முடியாதுன்னு வைங்களேன். 30 PHP பவரை 8000 RPMல கொடுக்குற மாதிரி சூப்பரான ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மாதிரி 30 Nm டார்க் கொடுக்குற மாதிரியான அந்த இன்ஜினை வடிவமைச்சிருக்காங்க. ஃபியூல் டேங்க்கும் பார்த்தீங்கன்னா 15.5 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்குறாங்க. அது எப்படியுமே SD அட்வென்ச்சரில் இருக்கிறது தான். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட லுக் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் கூடி இருக்கு. இப்போ SD அட்வென்ச்சரை விட இன்னுமே வந்து ப்ரீமியம் கூடி இருக்கு. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்காக வண்டி வந்து இருக்குது. ஒருவேளை நம்ம கையில் பார்க்கும்போது அதோடைய குறை நிறையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆனால் வந்து ஜென்ரலாக நம்ம வந்து அந்த வண்டியை பார்க்கும்போது ஓகே, நல்ல ஒரு ப்ரீமியமாக ஒரு குளோபல் மார்க்கெட்டுக்கு உண்டான வண்டி மாதிரி அழகாக இருக்குதுங்க. இந்த பைக்கில் மெயினாக வந்து USD ஃபோக்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த ஃபெண்டர், ஃப்ரண்ட்டில் உள்ள ஃபெண்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சைலன்சரு, அந்த சைடு அந்த சீட்டு, ஸோ டேங்கோடைய அந்த டிசைனு எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குறை, இந்த எல்லோவும் அந்த கிரேவும் சேர்ந்து எப்படி தான் மேட்ச் ஆகுச்சுன்னு எனக்கு தெரியல. ராமராஜன் கலரில் இருக்குது. அந்த அது ஒரு மேட்சிங்காக இருந்த மாதிரி தெரில. பட் எல்லோவை கொண்டு வந்துட்டு மற்ற இடம் எதுலையுமே எல்லோ இல்லை. பட் அந்த சைடு ப்ரொஃபைலில் மட்டும் எல்லோ கொண்டு வந்திருக்காங்க. அப்படி வைசர் வந்து நல்லா பெருசாக டாலராக கொடுத்துருக்குறாங்க. இதே BSAவில் நமக்கு ரோட்ஸ்டர் டைப்லேயும் ஒரு பைக்கை கொண்டு வந்திருக்காங்க. அதோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டம் 350 அப்படின்னு சொல்லிட்டு 334 cc இன்ஜின் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுடைய ஜாவா 42 FJ இருக்கு இல்லையா, ஸோ அதை அப்படியே
பிஎஸ்ஏவாக மாற்றி அந்த இன்ஜின்லாம் பிஎஸ்ஏக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பாடி டைப்பை மாற்றி அப்படியே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ஜினோடைய பவர் 30 PS பவர், 30 Nm டார்க்கு எல்லாமே அது ஈக்குவலாக இருக்குது. நம்மளுடைய தண்டர் போல்ட் எப்படி இருக்கோ அப்படி அதே மாதிரி. ஆனால் அந்த பேர் கேட்சியாக இருக்குங்க, பிஎஸ்ஏ தண்டர் போல்ட் அப்படிங்கிற மாதிரி. அந்த போல்ட் அப்படிங்கிறது ஒரு ஹாலிவுட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு அனிமேஷன் மூவி, அந்த டாக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தண்டர் போல்ட் அப்படின்னு தான் அந்த டாக்குக்கு வருவாங்க. ரொம்ப ஒரு ஃபயரான டாக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேரை அதுக்கு இங்கே வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, தண்டர் போல்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அதை பார்க்குற பேருக்கும் அந்த வண்டிக்கும் ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்குது. வரட்டும், வண்டி வரட்டும், பார்க்கலாம். நிறைய பேருக்கு அது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பிடிக்க தான் வாய்ப்பு இருக்குது. இந்த பேண்டம் 350 வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா குளோபலி லான்ச் ஆகிருக்கு. பட் ஆனாலும் யூரோப்பியன் மார்க்கெட்லையுமே யூகே மார்க்கெட்லையுமே தான் அந்த வண்டி லான்ச் ஆகிருக்கு இது வரைக்கும். ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருமா என்னங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய தண்டர் போல்ட் வந்து தான் தீரும். அதுக்கப்புறம் டிவிஎஸில் வந்து அஸ் யூஷுவல் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஷிம்லாவில் லான்ச் ஆன அப்பாச்சி RTX 300 அந்த பைக்குமே அது ரீலான்ச் மாதிரி அங்கே ஏக்மாவில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வண்டியை பற்றி நிறைய நமக்கு தெரியும், நம்ம நிறைய பார்த்துட்டோம், நேர்லையுமே பார்க்க போகிறோம் கொஞ்ச நாளில். ஸோ அதனால அந்த வண்டியும் நமக்கு லான்ச் ஆச்சு, அதையும் இந்த லிஸ்ட்டில் வச்சுக்கிடுவோம். ஃபைனலாக நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு பிராண்டு, நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற பிராண்டு பெனலி. ஸோ அந்த பெனலியோடைய பிராண்டுமே 2 ஓப்பன் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பெனலி TRK 602, அதே மாதிரி பெனலி TRK 902 அப்படின்னு சொல்லிட்டு 2 சிசியில் வண்டி லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த பைக்குமே பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. பழைய TRKவோட அந்த மாதிரி டிசைன் இல்லாமல் டோட்டலாகவே கலர்ஸ் டீம்லேயும் கொஞ்சம் மாற்றி சேஞ்ச் பண்ணி ஒரு அட்டகாசமாக கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட வெயிட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ 602X அப்படிங்கிற ஒரு மாடலு, அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, டியூவல் LED ஹெட்லைட் கொடுத்துருக்குறாங்க, டேங்க் சைஸ் கூட்டியிருக்கிறாங்க, கிராஸ் ஃபோக்ஸ் வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி டிஸ்பிளே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. வைசர் ஓகே, இதெல்லாமே வந்து நார்மலாக எல்லா 602ல் இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ட்ரெலிஸ் ஃப்ரேம் கொடுத்துருக்குறாங்க, சைலன்சர் நல்லா பெருசாக வைடராக கொடுத்துருக்குறாங்க. இந்த பைக்கு 5 inch TFT டிஸ்பிளேவோட வருது, ஹீட்டட் கிரிப்ஸ் அண்ட் ஹீட்டட் சீட்டோட வருது, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது, சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சக்ஸஸ் ஆன TRK 502 மாடல் மாதிரியே கிட்டத்தட்ட கொடுக்காம கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நல்லாவே கொடுத்துருக்காங்க வண்டியை. அதனால TRK 902X பார்த்தீங்கன்னா இன்னும் ஜைஜாண்டிக்காக இருக்குது. முன்னாடி இருந்து பார்க்குறதுக்கு அப்படியே கிட்டத்தட்ட நம்ம GSA 1250 மாதிரியே கிட்டத்தட்ட இருக்குது. நல்ல பெரிய சைஸ் டயரு. ஸோ அது ஒரு பெரிய அட்வென்ச்சர் பைக் அப்படிங்கிற கான்செப்டில். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், எல்லாம் சொல்லிட்டான், ஒரே ஒரு பைக்கை பற்றி ரொம்ப ஒரு இந்தியாவில் இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு பைக் வந்துட்டு இருக்க, அதை பற்றி ஏன்டா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இந்தியாவுடைய பூர்வீகமாக கொண்டு அவங்க பைக் தயாரிக்கல. ஸோ அதனால நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிடலை. இருந்தாலும் உங்களுக்காக கடைசியாக அதை சொல்லிடுறேன். கவாசாகி KLE 500. நிறைய இந்தியன் ரைடர்ஸ், குறிப்பாக தமிழ்நாட்டு ரைடர்ஸ் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. 650 வெர்சி 650 மாதிரி இல்லாமல் டோட்டலாகவே ஒரு அட்வென்ச்சர் செக்மெண்ட்டில் ஹோண்டா டெனரே மாதிரி அந்த ஒரு கம்ப்ளீட் ஒரு என்டியூரோ பைக் மாதிரி இருக்குது. பட் அது வந்து ஆஃப் ரோடு ப்ளஸ் என்டியூரோ ரெண்டுமே சேர்ந்து பண்ணுற மாதிரி ஒரு அட்டகாசமான டிசைனில் KLE 500 ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா KLE 500னாலும் 451cc தான் வருது. பேரலல் ட்வின் இன்ஜினோட நிஞ்சா 500ல இருக்கு இல்லையா, ஸோ அதே இன்ஜினை தான் இதில் வச்சிருக்கிறாங்க. இதோடைய ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா 21 inchல இருக்குது, பேக் வீல் வந்து 17 inchல இருக்குது. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா LED லைட்டிங்கோட TFT டிஸ்பிளே வச்சு சும்மா அட்டகாசமாக வருது. டோல் பர்பஸ் டயரோட வருது, அதான் மெயின் விஷயம் இங்கே பார்த்துடுங்க. நிஞ்சா 500 வந்து பார்த்தீங்கன்னா 50 PS பவர் கொடுத்துச்சு. ஸோ அதே இந்த இன்ஜின்றதுனால இதுவுமே 50 PS பவர் கொடுக்கும், 42 Nm டார்க் கொடுக்கும் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஸோ அதோடைய ஃபுல் ஃபீச்சர்ஸ் இன்னும் வரல நமக்கு. 6 ஸ்பீடு டிரான்ஸ்மிஷன் வித் ஸ்லிப்பர் கிளச்சோட வருதுங்க, சூப்பரான ஒரு விஷயம். ஃபியூல் டேங்க் வந்து 16 லிட்டர் கெப்பாசிட்டியோட இருக்குது. ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்டெர்லிஸ் ஃப்ரேமோட வருது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 43 mm KYB அப்சைட் டவுன் ஃபோர்க்கோட வருது. இதோட டிராவல் வந்து பார்த்தீங்கன்னா 210 mm டிராவல் ஆகுது. ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா 21 inch ஸ்போக் வீலு, 300 mm ஃப்ரண்ட் டிஸ்கோட வருது.
பேக் வீல் வந்து பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சு 230mm டிஸ்கோட வருது. 4.3 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளேயோட ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டியோட ஃபுல் ஆஃப் ரோட் ஃபங்க்ஷன் எல்லாமே, நக்கிள் கார்டு, லார்ஜர் ஸ்கிட் பிளேட் எல்லாமே போட்டு ஜம்முன்னு வருது வண்டி. இதோட ஹேண்டில் பார் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டிங்கில் பைக்கை பிடிச்சிட்டு ஓட்டுறதுக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்படி ஸ்லைட்டாக வளைச்சி வச்சு நல்ல ஸ்டாண்டிங் பொசிஷனும் செமையாக வச்சு நல்ல வண்டியை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 172mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குங்க. சீட் ஹைட்டு 860mm இருக்குது. அது ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும். அந்த 860mmக்கு எவ்வளோ பெரிய டாலராக ஒரு 6 ஃபீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் கண்டிப்பாக அந்த வண்டியை நல்லா ஓட்ட முடியும். ஒரு கட்டையாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஓவராலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருஷம் இட்டாலியில் நடந்த எய்க்மா 2025ல் என்னென்ன பைக்ஸ் லான்ச் ஆச்சு, நம்ம இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரியான விஷயத்தில் அது வரும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வருஷம் நம்ம இந்தியாவுக்கு வரக்கூடிய மோட்டார் சைக்கிளை பற்றின விவரங்கள் உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் டிங் கிளிக் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ஷோரூம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்காகவும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, பாய்.